ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமுடைய ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய கொஷின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. இந்த ஆன்சரா இல்லை வேறு ஆன்சராக இருந்துச்சு. சில கொஷின்ஸ்க்கு நம்மளால் புக்கில் எங்கே இருக்குதுன்னு ரெஃபர் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. சில கொஷின்ஸ் எங்கன்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க அஃபிஷியலாகவே பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தந்த கொஷினுக்கு என்னென்ன ஆன்சர்னு பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் தமிழ் பார்க்க போகிறோம். தமிழில் இருக்கக்கூடிய 100 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவு ஈஸின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில கொஷின்ஸ்லாம் ஓல்டு புக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த கொஷினை விட கொஞ்சம் டெப்த்தாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்னு கொடுத்துட்டு இது எவ்வகை உவமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிழல் போல தொடர்ந்தான் இது எந்த வகை உவமை அப்படின்னு பார்த்திங்கன்னா உருவ உவமை. சரிங்களா? இது உருவ உவமை. நிழல் போல தன்னை தொடர்பது உருவ உவமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். பின்வரும் உவமையில் பொருத்தமான பொருளை தருவது எது? எடுப்பார் கைப்பிள்ளை. இதுவுமே நம்ம பார்த்துருந்தோம். எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் எதை சொன்னாலும் அதுபடியே கேட்டு அமைதியாக நடக்கிற ஒருத்தர், அதுதான் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம மோஸ்ட்லி வேலை செய்கிற இடத்துல இந்த வார்த்தையை நம்ம இப்போவுமே கேட்போம். சரிங்களா? ஸோ எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அடுத்த கொஷின் பாருங்கள். அப்துல் நேற்று வருவித்தான், அதாவது வந்தான் இல்லை வருவித்தான்னு இருந்துச்சு. ஸோ வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை. இப்போ அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு ஒரு வேளை இருந்திருந்தால் அது வினை மாறும். இதில் வருவித்தான் இருந்துச்சு, இது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இது பிறவினை. சரிங்களா? அடுத்து இதுவுமே பார்த்திங்கன்னா வினா வகையில் 6 வகை வினாவில் கொஷின் கேட்டிருந்தாங்க. மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்குறது எதுக்குன்னா, இல்லைன்னா நம்ம என்னன்னா போய் கொடுக்கறதுக்காக. ஸோ கொடுக்கறதுக்காக என்ன சொல்லுவாங்க? கொடை வினா அப்படின்னு சொல்லுவாங்க. 6 வகை வினாவில் கொடை வினா தான் கொடுக்கறதுக்காக. அடுத்து பாருங்கள். வினாவுக்கு ஏற்ற, அதாவது விடைக்கேற்ற வினா நம்ம எழுதணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கேற்ற வினா. சரிங்களா? பரிவாதினி அப்படிங்கிற வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுக்கு ஒரு 4 கொஷின் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? இதுதான் அதுக்கு பொருத்தமான விடைக்கேற்ற வினா. சரிங்களா? அடுத்த கொஷின் பார்ப்போம். இலக்கண குறிப்பு. இதில் தான் நிறைய இது இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தா உணர்த்தினன். இது இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. இது தன்மை ஒருமை வினைமுற்று. சரிங்களா? இலக்கண குறிப்பில் இது தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்து இது ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த தொடரை முறையாக அமைத்து இது பண்ணும். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இதுதான் பொருத்தமாக இருந்துச்சு. மற்றதெல்லாமே இது மாதிரி இருந்துச்சு, மாறி இருந்தது. அதேமாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தியதுலையும் இந்த கடைசியான இருந்த அந்த இதுதான் குரல் வடிவ தொடர் தான் ஈஸியாக இருந்துச்சு. கனை கொடிது யாழ் கொடிது செவ்விது அங்கு அன்ன வினைப்படு பால் கொழல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் லாஸ்ட்டு தான் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து அகர வரிசை. இது தத்தா தித்தி அந்த வரிசையெல்லாம் இருக்குது. வேறு எழுத்துக்கள் எதுவுமே வரலை. உயிரெழுத்தும் வரலை, மற்ற இதுலேயுமே கொடுக்கல. எல்லாமே தானா வரிசை அந்த வாய்ப்பாடுலேயே கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்து தாய்க்கு வர துணக்கால் இருக்குது. அப்புறம் தீ ஃபஸ்ட்டு திருவில் இருக்க வெறும் தீ, அப்புறம் தீன்னு இழுத்துருக்காங்க. அப்புறம் தூ துன்பத்துக்கு தூ, அப்புறம் தூய்மைக்கு தூ துணக்கால் வந்திருக்கு. ஸோ ஏதான் அகர வரிசை கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள். வேர்ச்சொல். இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. நைந்தான். இதில் ஏன்னா நமக்கு தெரியும் வேர்ச்சொல் எப்படி இருக்குன்னா கட்டளையிடுதல் மாதிரியே இருக்கும். அப்போ நை அப்படின்னு மேபி கொடுத்துருந்தா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே நைந்துன்னு இருந்த வாசிக்கு நிறைய பேர் இங்கே நஞ்சை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நைந்தானுக்கு சரியான வேர்ச்சொல் நைந்து. சரிங்களா? அதே மாதிரி படி அப்படிங்கிறதுக்கு தன்மை ஒருமை எதிர்காலத்தை காட்டும் வினைமுற்றை எழுதுகன்னு இருக்காங்க. ஸோ இங்கே எதிர்காலம்னு படிப்போம்னு நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஆனால் படிப்போம்னா அது தன்மை பன்மையை குறிக்கும். இங்கே தன்மை ஒருமை கேட்குறாங்க. அப்போ படிப்பேன். அப்போ படிப்பேன்கிறது தான் தன்மை ஒருமை எதிர்காலம். சரிங்களா? அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி 42. ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம பார்த்துருக்கோம். அதில் சரியானது இது தப்பு, அதாவது 3 தப்பு இருக்குது. ஒன்று சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மீனா வான், அதுதான் பொருத்தமான இது. ஏன்னா ஏனா அம்பு தெரியும், தேனா தெய்வம், நாக்கு அது வெவ்வொன்றுக்கு வேறு வேறு. சரிங்களா? அடுத்தும் ஓரெழுத்து ஒரு மொழி தான்.
மேட்ச் தி ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பைனா வந்து பார்த்திங்கன்னா இளமை, மேனா அன்பு, வைனா புல், தூணா உன். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து வந்து பாருங்கள், இது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆங்கில சொல்ல வந்து தமிழாக்கம் செய்கிறது அந்த இது வந்து ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. மறுமலர்ச்சி நம்ம பார்த்துருந்தோம். ஐஎன்எம்ல இந்த வேர்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக வரும். அப்புறம் பிழையான இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆயிரங்காலத்து பயிர் கரெக்டாக இருக்கும். காணல் நீள் இல்லாத ஒன்று, கம்பி நீட்டினான்னா விரைந்து ஓடுதல்லாம் இருக்கும். இந்த கல்லில் நார் உரிப்பது வந்து இல்லாத ஒரு விஷயம், ஆனால் அதுக்கு வந்து ஆராய்ந்து பாராமல்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து இது வந்து சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். கடற்கரையில் உப்பு காய்ச்சுவது நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்கள், நிலப்பகுதிகளிலும் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன தான் சரியான ஒரு இது. தவறான இணை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே நிறைய பேர் எங்கே ஆன்சர்னு தேடிட்டு இருந்தோம். இது வந்து முரணி அப்படிங்கிறது உடன்படுங்கிறது தான் தவறான இணை. ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சுங்க. மோஸ்ட்லி நூலாசிரியர் அது வந்து அதெல்லாம் ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து சிறப்பு பெயருமே ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. நமக்கே தெரியும் நாலடியார் வேளாண் வேதம். ஸோ அதை வச்சே நீங்கள் ஈஸியாக ஒரு ஆன்சர், ஏன்னா 2/3 2 1 தான் இருக்குது. முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலைனா வஞ்சி நெடும்பாட்டு, அப்புறம் வந்து வெற்றி வைக்கைனா நருந்தொகை. ஸோ பி தான் ஆன்சர். அதே மாதிரி தமிழ் தூதர், இது நமக்கே தெரியும், தனிநாயக்கம் அடிகளார். அப்புறம் வந்து பன்மொழி புலவர் வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர், அது தெரியும். பன்மொழி புலவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாதுரை. அடுத்து வந்து சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை. அதை வச்சே நீங்கள் இதை அடிச்சிடலாம். ஸோ எத்தனை பேருக்கு இப்போ இலக்கணம் டாபிக் நான் நடத்த இலக்கணத்துக்கு திருப்பி ஒரு பிளேலிஸ்ட் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கிறவங்க ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இலக்கணத்துக்கு ஒவ்வொரு டாபிக் 21 டாப்பிக்குமே தனியாக திரும்பி ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் இலக்கணத்துக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போடுங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அடுத்து வந்து பாருங்கள், ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடர். இது சொற்சொடலை உரை குறிப்பிட்டது யாருன்னா மயிலைநாதர் அவர்கள் தான். அடுத்து திராவிடம், இதுவும் ஈஸி தான். திராவிடம் எனும் சொல் 9th பார்த்துருப்போம். குமரியிலப்பட்டவர் தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருப்பார். அடுத்து நாயக்கர்கள் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ராமேஸ்வரம் பெருங்கோவில் தான். ஏன்னா தஞ்சை அது சோழாஸில் வரும், காஞ்சிபுரம் பல்லவர்களில் வரும், அப்படியே ஒவ்வொன்றா இருக்கும். ராமேஸ்வரம் தான் அவங்களுக்கு. அப்புறம் தேவ தூம்பி, இது வந்து தேவ, அதுலேயே வந்து நம்ம தெரியும் தேவராட்டம், இது இந்த இசைக்கருவி, அந்த ஆட்டத்துக்குரியது. ஈஸியாக தான் இருந்துச்சு. இதுதான் நிறைய பேர் வந்து ஓல்டு புக்கிலலாம் எடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருந்தோம். நிறையா அறிஞர் அண்ணாவை பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு, எல்லாமே ஓல்டு புக்லேருந்தே கேட்ட வசிக்கு நமக்கு தெரில. இல்லை தம்பிக்கு கடிதம், அதை வச்சு எழுதியது யார், அந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டை பார்த்து சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நியூ புக்கில் இருக்குது தம்பிக்கு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம். பாட்டை நீங்கள் யோசிக்கக்கூடாது. அந்த கடைசியில் என்ன பாருங்கள், என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர், அதை வச்சே நீங்கள் வந்து பேரறிஞர் அண்ணா அப்படின்னு வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். சரிங்களா? கனிமொழியோடு பேசி நீ கழிந்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்ந்து பெரும் நிலையிலேயே இருந்தேன் அப்படிங்கிறது அண்ணா அந்த இதில் வர தம்பிக்கு வரும். அதே மாதிரி குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னா லேடிஸ்க்கு குமரி ஃபஸ்ட்டு இருக்கிற குமரி கண்ட நோய்க்குன்னா அது வந்து லேடிஸை குறிக்கும். அடுத்த குமரி, அதில் 2வது வர குமரிங்கிற மூலிகை வந்து கற்றாழையை குறிக்கும். சரிங்களா? அது வந்து கற்றாழையை குறிக்கும். அடுத்து பொறுத்துக, பெண்கள் சம்மந்தமாக புரட்சிகர இதில் இருந்தவங்க. ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு, எதுவுமே கஷ்டமாலாம் இல்லை. ஏன்னா முத்துலக்ஷ்மி அவங்களுக்கே வந்து புற்றுநோய் மருத்துவமனை ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே, மீதி எல்லாமே நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். அதையும் மீறினா மூவாலூர் ராமாமிர்தம் அவர்கள் தெரியும், தேவதாசி ஒழிப்பு திட்டம். ஸோ அந்த 2மே தனியாகவே இருக்குது. ஸோ அதை வச்சே நீங்கள் அடுத்தடுத்து மேட்ச் பண்ணிடலாம். பண்டித ராமாபாய், தன்னால்வலர் அவங்க வருவாங்க. மலாலா பெண் கல்வியில் வருவாங்க. அடுத்து வந்து ஆலாவாய் அப்படின்னு தமிழ் இலக்கியங்களில் எந்த ஊரை சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மதுரையை தான் ஆலாவாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டம், மேடை பேச்சு அரசியல் பேசக்கூடாதுன்னு யாருக்கு விதிச்சிருந்தாங்கன்னா முத்து ராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு விதிச்சிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் 2 பேருக்கு விதிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஐஎன்எம் படித்தவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க, இன்னொருத்தர் தென்னிந்தியாவில் ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பூட்டு சட்டம் விதிச்சிருப்பாங்க. அது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அடுத்து வந்து இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாள் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்ன அப்படின்னு சொன்னது யாருன்னா இதுவுமே வந்து பேரறிஞர் அண்ணா தான். அண்ணாவை பற்றி அத்தனை கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு.
அடுத்து இது வந்து கேட்டிருந்தாங்க, புதிய வடிவிலான தமிழ் கவிதைகளை தந்தவர் வந்து கல்வி தந்தவர் வந்து கவிஞர் ஈரோடு தமிழின்பன். சரிங்களா. சென்றியூ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிமரைக்கு அப்படிங்கிற வடிவிலான தமிழ் கவிதைகளை அவர் தான் கொடுத்தார். அப்புறம் பாவலர் மணி, அது வந்து தெரியும், வாணிதாசன், பிரெஞ்சு அரசோட செவ்வாலியர் விருது பெற்றவர். நம்ம ஏற்கனவே மரபு கவிதையில் 7 பேர் பார்த்தோம். 7 பேரில் கண்டிப்பாக கொஷின் வரும். யாருன்னா முடியரசன், வாணிதாசன், அப்புறம் வந்து சுரதா, உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதகாசி. இவங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மரபு கவிதையில் இவங்களை பற்றி 1 அல்லது 2 கேள்வி கேட்டே தீருவாங்க. ஸோ நீங்கள் படித்தே தான் ஆகணும். இவங்களை யாரையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. சரிங்களா. பாரதியார் பாரதிதாசன் தமிழ் தொண்டில் அது ஒரு தனியாக போகும், அவங்களுமே கேட்பாங்க. அடுத்து வந்து பாருங்கள், தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆவணங்கள் தொலைவில் உள்ள நகரங்களில் பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்படுகிறது. இது எந்த குறிப்புனா, இது புக்கில் எங்கே இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு உவே சுவாமிநாதர்னு வந்து கொடுத்துருக்காங்க. புக்கில் எக்ஸாக்டாக எங்கன்னு எனக்கு தெரில. கொஞ்சம் புக்ஸு திருப்பி கலெக்ட் பண்ணணும். சில புக்ஸ் வந்து இப்போ இல்லை. ஸோ பழைய புக்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும். ஸோ பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். அடுத்து ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை இது அறம். சரிங்களா. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம். அடுத்து வந்து ஆண்மையின் கூர்மை அப்படின்னு வள்ளுவர் எதனை கூறுகிறார்னா, நீங்கள் பகைவருக்கும் உதவி செய்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆண்மையின் கூர்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஒழுகல், இது வந்து இலக்கண குறிப்பு, இது ஈஸி தான், தொழில் பெயர். அடுத்து வந்து திருக்குறளுக்கு சரியான வரிகளை நிரப்ப சொல்லி கேட்டிருந்தாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு திருக்குறள் லைனெல்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க, நாமளே எதிர்பார்க்கல. மீனிங் கேட்பாங்கன்னு பார்த்தா, தம்மிரு பெரியவர் தமரா ஒழுகுதல், இது வன்மையுள் எல்லாம் தலை, இதுதான் வந்து பொருத்தமானது. சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். கும்பகர்ணனை எழுப்பும் காட்சி கண்முன் நிறுத்தும் சத்தம் எதுனா, உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை, இதுதான் வந்து கும்பகர்ணன். ராமாயணத்தில் ராவணனுடைய சகோதரரான கும்பகர்ணரை எழுப்பும் காட்சி. சரிங்களா. அடுத்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு வரிகள், இலக்கண செய்யுள் வரிகள் கொடுத்துருக்காங்க. யானைத்தம் வாய் நிறை கொண்டு வழித்தெம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் அப்படிங்கிற வரிகளை கொடுத்துட்டு, இதோட படிம வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெய்ப்படிமம். சரிங்களா. மெய்ப்படிமம். அடுத்து கலித்தொகையில் வந்து முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோழன் நல்லந்திரன் அவர்கள் தான். சரிங்களா. அடுத்து சீதவல் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பாகை, தலையில் கட்டிக்கிறது தான் சீதவல். சரிங்களா. அடுத்து சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவு பெற்றது. அதாவது இயற்றியது ஃபஸ்ட்டு யாருன்னா வள்ளல் சீரகதி. நிறைவு பெற இவர் தான் ஹெல்ப் பண்ணாருன்னா அபுல் காசிம். சரிங்களா. அபுல் காசிம் அவர் தான் உதவி பண்ணார். அடுத்து வந்து 2 அடிகளான அந்த கன்னி வகை எந்த செய்யுளால், அதுதான் எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள். நமக்கு தெரியும் கன்னி வந்து பராபர கன்னி தெரியும். அதில் வந்து 2வது எழுத்து தான் ஒற்றி வரும். சரிங்களா. அதில் வந்து எதுகை தான். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் விசும்புனா வானம், கனல்னா நெருப்பு, களிறுனா யானை. ஸோ 3 தான் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து இந்த துளை அப்படின்னா துலாக்கோல். சரிங்களா. அதே மாதிரி மறுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ பொறுத்துகையுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. கீர்த்தனை, இந்த கீர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா எந்த வகை செய்யுளில் வரும்னு பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியங்களில் வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நிறைய பேர் வந்து பக்தி இலக்கியம் அப்படின்னு வந்து போட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியத்தில் தான் வரும் கீர்த்தனை. சரிங்களா. அடுத்து பாருங்கள், தெம்மாங்கு, இதை வந்து பிரித்தலுனா தேன் கூட்டல் பாங்கு. இதில் நிறைய பேர் அப்படியே டைரெக்டாக பிரிச்சிருப்பீங்க. ஆனால் இதுக்கு சரியான பதில் தேன் கூட்டல் பாங்கு. சரிங்களா. அடுத்து எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இந்த வரிகளை வந்து பாடியது யாருன்னா இடைக்காட்டு சித்தர். அவர் தான் வந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு கொஷினுமே சித்தரை பற்றி கேட்டிருப்பாங்க, உலகம் நிலை பெற்றதை பற்றி. நம்ம அதை பார்ப்போம். திருப்பல்லாண்டு பாடியது யாருன்னா பெரியாழ்வார். சரிங்களா. 12 ஆழ்வார்களில் முக்கியமான ஆளான பெரியாழ்வார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தர்மசேனர், அப்பர், வாகீசர் அப்படிங்கிற பெயர்களை கொண்டவர். சைவ அடியாளர் யாருன்னா திருநாவுக்கரசர். நம்மளே அது மாதிரி பார்த்துருக்கோம். சைவ குறவர்கள் 4 பேரையுமே பார்த்துருக்கோம். அதே மாதிரி அது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. H.A. கிருஷ்ணபிள்ளை, திருமூலர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உமர் புலவர், நிறைய பேர் இருக்காங்க. சமய முன்னோடிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமே பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கோம், செக் பண்ணுங்கள். அவங்கள பற்றியும் கொஷின்ஸ் வரும்.
தமிழ் 3000 அது வேறு ஒன்றும் இல்லை, திருமந்திரத்தை தான் அப்படி கேட்டிருக்காங்க. திருமந்திரம் நூலை இயற்றியது திருமூலர். அடுத்த கொஷின் பாருங்கள். காரிக்கை கற்று கவிபாடும் பேரிக்கை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கவிதை எழுதுறது ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா படித்து ஒரு ஏட்டில் கவிதை எழுதுறத விட நீங்கள் வேறு வேலை பார்க்குறது மேலுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம் இன்டெரக்டாக இருக்குன்னா, நீங்கள் வேலை பார்க்குறது மேலுன்னு இல்லை, கவிதை எழுதுறது கஷ்டங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்படி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆகுபெயர். இதில் வந்து ஆகுபெயர் வந்து கொடுத்து கேட்டிருக்காங்க. இதில் எந்த ஆகுபெயர் பயன்படாத பழமொழி எது அப்படின்னு. ஸோ இதில் வந்து பாருங்கள், நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் நானே ஆளும் வேலும்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு கீபோர்டையில். ஆனால் நாளும் கிழமையும் கொடுத்துருக்காங்க. என்ன நான் செக் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த கொஷின். பன்னரு கோக்கின் நன்னிலம் கவற்றின். இந்த இதில் வந்து எதுகை, இது வந்து எதுகை கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்லையும் 3வதுலையும் தான் இருக்குது. இது ஈஸி தான். இன்னுங்கிற வார்த்தை 1லையும் 3லையும் இருக்குது. அப்போ வந்து 1லையும் 3லையும் இருந்தால் புளிப்பெதுகை. 1 2னா குலை, 1 3னா புளிப்பு, 1 4னா உருவு. அடுத்து அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது வந்து டைரெக்டாகவே இருக்குது. இது தன்வினை தான். நீங்கிலான் வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல, டைரெக்டாக நீங்கினான்னு இருக்குது தன்வினை. நான் திடலில் ஓடினேன். இதுவுமே டைரெக்டாகவே இருக்குது, வேறு யாரும் பண்ணலை. ஸோ அவரே ஓடி இருக்காரு. ஸோ இது வந்து தன்வினை தான். ஸோ ஒன்றும் இன்டெரக்டாலாம் எதுவுமே கஷ்டமாலாம் கொடுக்கல. இது மட்டும் கொஞ்சம் இன்டெரக்டாக இருக்கும். என்னென்னா குமரன் மலையில் நனையாமல் இல்லை. அப்போ என்ன நனைஞ்சிட்டாரு, அது நனையாமல் இல்லைன்னு பொருள் மாறாமல் எதிர்மறையாக சொல்கிறாச்சுக்கு இது பொருள் மாறா எதிர்மறை தொடர். இலக்கண குறிப்பாக நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து வஞ்சித்தாளை குறிக்கும் சீரமைப்பு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஒன்றா மட்டும்தான் அந்த கனி கொடுத்துருந்தாங்க. தேமாங்கனி, புளிமாங்காய். அந்த டேபிள்ஸ் பார்க்கணும், பார்த்து சொல்லலாம். அடுத்து வெண்மை, இது நமக்கு தெரியும், பண்பு பெயர். ஸோ ஈஸியாக வண்ண பண்பு பெயர். சில பேர் வண்ண பண்பு பெயர்னு ஒன்று இல்லை ஏன்லாம் நினச்சிருப்பீங்க. பண்பு பெயர் தான், அது அப்படி அவங்க கொடுத்துருக்காங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண. அடுத்து வஞ்சி விருத்தம் என்பது என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிந்தடியில் நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது தான் வஞ்சி விருத்தம். அடுத்து திருப்பி அகர வரிசை. இதில் வந்து பாருங்கள், முதல்ல காணா வரிசையில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. கோமேதகம்னு இருக்குது. கோமேதகம்னால அது காணா வரிசை வந்துச்சுன்னா அதை தான் முதல்ல எடுக்கணும். அப்புறம் ஞா சா ஞா டான்னு போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து நீர் இருக்குது, நானா வரிசையில் இருக்குது. அப்புறம் பானா வரிசையில் 2 கொடுத்துருக்காங்க. பா இருக்குது, பூ இருக்குது. ஏன்னா புஷ்பா அதுனா பூ தான் 2ஆவதாக வரும். அடுத்து மானா வரிசையில் மமா மூ அப்படின்னு இருக்குது. அப்போ கடைசியாக வையில் 2 வை இருக்குது. ஆனால் இதில் அடுத்து பாருங்கள் டூ ரான்னு இருக்குது. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தேர்ட் ஆப்ஷனையும் செகண்ட் ஆப்ஷனையும் ஒரே மாதிரி வச்சு கடைசி 2 வார்த்தையில் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அந்த டூங்கிறது டானால ஃபஸ்ட்டு வந்துடும், வைரத்துக்கு வர ரானா லாஸ்ட்டாக தான் வரும். அப்போ வைரம் தான் கடைசி. ஸோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ பி தான் ஆன்சர். வினையெச்சம் கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஓடினான், ஓடும், ஓடிய, ஓடி ஈஸியாக தான் இருக்குது. அதேமாதிரி வாங்கிறதுக்கு வினைமுற்று வந்து வந்தான். சரிங்களா? வினைமுற்றை தெரிவு செய்ய வந்தான். அதே மாதிரி மாறி, அடுத்து வந்து இன்னொரு மாறி போட்டிருக்காங்க. ரீ, கடைசி ராவரிசையில் இருக்கிற ரீ. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய மாறி மலையை குறிக்கும், இன்னொரு மாறி இருக்கிற வேறுபட்டதை குறிக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் ஈஸியாக தான் மேட்ச் இருந்துச்சு. கடைசி இலைக்கு இலைதல் அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அலை வந்து பற்று, 2வது இருக்க கலை வந்து நீக்கக்கூடிய கலை, வயலில் இருக்கிற தேவையில்லாத நீக்கக்கூடிய கலை, 3வது இருக்க தலை விலங்க குறிக்கும். சரிங்களா? ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒளி வேறுபாடு. அப்புறம் வந்து டெலிகேட், அது வந்து கொடுத்துருக்காங்க. டெலிகேட்னா பேராளர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதான் ஆன்சர். அடுத்து வந்து அறை, இந்த வார்த்தையை கொடுத்து வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டெழுதுகான்னு கொடுத்துருக்காங்க. அறைந்தவர், இதுதான் அறை. அடுத்து தவறான எதிர்ச்சொல்லினையை கேட்குறாங்க. சரியானது கேட்கல, தவறானது. இங்கே பாருங்கள், அகலாதுன்னு கொடுத்துட்டு போகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அகலாதுக்கு எதிர்ச்சொல் அகலும் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தா ஓகே. இவங்க போகாதுன்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தப்பாக இருக்குது. இரவு பகல், தன்மை வெண்மை, விருப்பு வெறுப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அஞ்சிலோதி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆம் கூட்டல் சில கூட்டல் ஓதி, இதுதான் கரெக்டான பிரித்தெழுதுக. 2 பிரித்தெழுதுகளுமே கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்துச்சு. சொல்ல போனால் தென்பாங்கு அதில் நிறைய பேர் மாட்டினாங்க. 3 பிரித்தெழுதுகையுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு.
அடுத்து உன் போதிய விழா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஊன் கூட்டல் போதி கூட்டல் ஆ விழா அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? யானா வந்து அங்கே ஆ விழாவாக மாறுது. ஸோ நிறைய பேர் வந்து சி ஆப்ஷன் போட்டிருப்பீங்க, ஆனால் டி தான் ஆன்சர். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த ஏன்னா தெரியும் 2 எழுத்து தான் உயிரெழுத்தில் வருது. ஸோ அதை வச்சே நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. உயிர் முன் ஃபஸ்ட்டு வந்து மெய்யீற்று, அடுத்து 3வது இருக்க ஆணிக்கு வந்து உயிர் முன் உயிரீற்று. ஈஸியாக அதை மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஈஸி தான். தமிழ் சொல்லாட்சியில் உச்சம் தொட்டவர் நமக்கு தெரியும், தேவநேய பாவாணர். அடுத்து உவேசா தனது வாழ்க்கை வரலாற்றை, இது வந்து பழைய புக்கில் ஓல்டு புக்கில் இருக்குது, இதழ் வந்து ஆனந்த விகடன். அடுத்து வந்து உயர்தனில் செம்மொழிங்கிறதுல வந்து கட்டுரையை வெளியிட்டது யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். இதெல்லாம் ஈஸி தான். வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் பிச்சமூர்த்தி. எப்படி மரபு கவிதை இருக்கோ அதே மாதிரி புது கவிதையில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதில் பிச்சமூர்த்தி ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் விசு செல்லப்பா, அப்துல் இவர் இருக்கார், சி மணி இருக்காங்க, மேத்தா, நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அதையுமே பார்த்துங்க. அடுத்து வந்து சிறப்பு பெயர் நமக்கே தெரியும், உவமை கவிஞர் சுரதா, அது ஒரு ஆன்சர் தான் இருக்குது. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அப்புறம் வந்து கவிஞர் வாணிதாசன். ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு, பொறுத்துக்கலாம் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. அடுத்து வந்து பிசிராந்தையார். பிசிராந்தையார் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். இவர் எந்த ஆண்டு பிசிராந்தையாருங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றாருங்கிறத கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அடுத்து உணவு உடை அடிப்படை தேவை, உணவு உடை அடிப்படை தேவை ஆகியவற்றை பூர்த்தி செய்து தான் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும்னு கூறியது இதுவும் அண்ணா தான். அடுத்து வந்து மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபுங்கிற தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டு சொற்பொழிவரைந்தது யாருன்னா தேவநேய பாவாணர். ஸோ இதெல்லாம் எங்கே புக்கில் இருக்குன்னு கொஞ்சம் இன்னொரு வாட்டி நான் ஏற்கனவே வந்து ஒன்லைனர் போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரை பார்த்தோன்னா எனக்கு ஃபீல் ஆனதை பர்சனலாக நான் சொல்லணும்னா, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இந்த அளவு காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஒன்லைனர் க்ரியேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் போடலான்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாமே A to Z ஒரு இயலுக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு ஒன்லைனர் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதுவும் அது மாதிரி பண்ணட்டுமா, இல்லை வேறு என்ன மாதிரி நான் ரெடி பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி ரெடி பண்ணி வீடியோ போடுறேன். அடுத்து வந்து பாருங்கள், சோழ நாட்டை ஊட்டி வளர்த்தது காவேரி ஆற்று, அந்நீரின் பெருமையிலேயே சோழ வளநாடு சோறுடையது என்று கவிகள் புகழ்வாராயின் அப்படின்னு வந்து உரையை நிகழ்த்தியது யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து 3 கூற்று கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து சங்க இலக்கியங்களை மொத்த அடி 26,350 கொடுத்துருக்காங்க, அது சரி. இது மாதிரி வேறு இது வந்து உலக இலக்கியங்களே முதன்மை பெற்றது சங்க இலக்கியங்கிறது சரி. அதே வேறு மொழியிலும் உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க, அது இல்லை. இது மாதிரி விரிவானது வேறு மொழியில் இல்லை. இப்போ கடைசி கூற்று தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளில் மேற்கொள்வதாக இருக்குது, இது வந்து 5 வகைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் 3ன்னு வந்து சொல்கிறாங்க, ஆனால் இதில் 5 தான் அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். தமிழ் சிறுகதையின் மணிக்கொடி காலம்னு எந்த தலைமுறையை சொல்கிறாங்கன்னா 1ஆம் தலைமுறையை வந்து சொல்கிறாங்க. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம். சரிங்களா? அடுத்து வந்து திருவிக்கா எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம். சரிங்களா? அது அவரே எழுதலை. விலங்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலை எழுதுது லில்லியன் வாட்சன். அடுத்து உலகளவில் தமிழர்களின் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி கூறும் முதல் புதினம் எதுனா, இது நம்ம பார்த்தோம், புயலிலே ஒரு தோணி. அடுத்து வந்து தமிழ் நாடகக்கலையின் பெர்னாஷானு அண்ணாவால் வந்து பாராட்டப்பட்டது யாருன்னா கல்கி. அடுத்து புறப்பொருள் திணை பெயரினை தாங்கிய நீதி நூல் எதுன்னா முதுமொழி காஞ்சி. சரிங்களா? அடுத்து வெண்கொடை, இதில் இலக்கண குறிப்பு வந்து வெண்மையான குடை, வெண்மை நிறத்தை குறிக்குது, அது வந்து பண்புத்தொகை. திரிகடுகம் நூலின் ஆசிரியர் வந்து நல்லாந்தனார் அவர்கள். ஸோ அறநூல்கள் வந்து கொஷின் வரும். சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கணும், யார் எழுதுனா எத்தனை அடிகள் எல்லாமே வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? சிறுங்கிபேரம் நகரத்தின் வாழும் தலைவன் யாருன்னா குகன். இது ஈஸியாக தான் இருந்துச்சு. அணக்கன் என்ற சொல் யாரை குறிக்கும், இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு, ஆனால் பல ஓல்டு புக்கில் இது ராமரை தான் குறிக்கும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. யாழின் வகைகள் எத்தனை, 4 வகை யாழ். சரிங்களா? யாழின் வகைகள் 4 வகை யாழ். குடிமக்கள் காப்பியம்னு எந்த காப்பியத்தை சொல்கிறோன்னா சிலப்பதிகாரம்.
அடுத்து வந்து பாருங்கள், பயின்று வரும் அணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் போலாங்கிற வார்த்தையை பார்த்துட்டு உவமை அணின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி. என்னென்னா வந்து பொருளால் தொடுத்து ஆயினும் நெடுங்கொடி வாரல் அப்படிங்கும்போது என்பன போல மரிந்துர்க்கை காட்ட இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிறது தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து உமறு புலவர் எழுதிய வேறு நூல். இதில் எழுதின வேறு நூல் எதுனா முதுமொழி மாலை. சரிங்களா, முதுமொழி மாலை அவர் எழுதின வேறு நூல். அடுத்து வந்து பெருமாள் திருமொழியை பாடியது யார்? ஈஸி தான், குலசேகர ஆழ்வார். இரட்டர மொழிதலின் அணியின் வேறு பெயர் சிலோடை அணி. இதுவுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. மனோன்மணியில் வரும் கிளைக்கதை என்ன சொல்லுவாங்கன்னா சிவகாமியின் சரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சபதம் கிடையாது, சிவகாமியின் சரிதம். ரகசியவழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. அதே மாதிரி உலகம் நிலையேற்றது அப்படின்னு பாடிய சித்தர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குதம்பை சித்தர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாடியிருப்பாங்க உலகம் வந்து நிலையற்றதுன்னு. ஸோ 100 கொஷினுக்கு வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து பார்த்துட்டோம். யார் யார் எவ்வளோ கொஷின் தமிழில் கரெக்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம ரெடி பண்ணணும், என்ன மாதிரி ப்ளேலிஸ்ட் ரெடி பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏதாவது உங்கள் ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நான் வீடியோஸ் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.